ஹாய் ஹலோ மக்களே, நான் உங்கள் சேலம் கோபிநாத். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம சேலம் மாவட்டத்தில் இருக்கிற வீரபாண்டிக்கு தான் வந்திருக்கோம். வீரபாண்டியில் பார்த்தீங்கன்னா பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், சுவை விருந்து 100 ரூபாய்க்கு 5 வகையான கறி விருந்துங்க. இந்த ரெஸ்டாரண்ட் தான் இன்னைக்கு வந்திருக்கோம். இதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து அழகாக உங்களுக்கோசரம் வீடியோ கோச் பண்ணி உங்களுக்கு அடிமையாக வந்து வீடியோ போட போகிறோம். ஆனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இதில் என்ன ஒரு ப்ளஸ் நிறைய ப்ளஸ் இருக்குது. என்ன ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இடம் தாங்க. இடம் பார்த்தீங்கன்னா வீரபாண்டிக்குள்ள ஒரு நல்ல அருமையான ஒரு இயற்கையான இடம். அதை பார்த்தா சுத்தியுமே தென்னந்தோப்பு நடுவில் நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து உட்காந்து சாப்பிடும்போது அது வேற லெவல்ல இருக்கும். அந்த மாதிரியான இடம் தான் இந்த ரெஸ்டாரண்ட்ல பாத்தீங்கன்னா. எல்லாமே சூப்பரா சுத்தம். அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல, அதாவது நாட்டுக்கோழி பாக்குறாங்க. அப்புறம் ரெஸ்டாரண்ட் பொறுத்த வரைக்கும் எல்லாமே பாத்தீங்கன்னா சுகாதார முறையில வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அதான் இந்த வீடியோ வந்து பாருங்க. எல்லாம் தென்னந்தோப்பு, சுத்தியுமே தென்னந்தோப்பு தான். நான் வீடியோ சொல்றேன் நினைக்க வேணா, நீங்க எல்லாம் சுத்தி காட்டுவாங்க பாருங்க, வீடியோலயே காட்டுறேன். நல்ல தென்னந்தோப்பு, நல்ல காத்து விசாசம், நல்ல காத்து, நல்ல அருமையான இடம். சூப்பரான ஒரு வில்லேஜ்னு சொல்லலாம். இங்க வந்து நான் இந்த மாதிரியான ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து ஃபேமிலியா வந்து சாப்பிடும்போது இன்னும் ரொம்பவும் பக்காவா சூப்பரா இருக்கும். நம்ம பிள்ளைங்களும், அதாவது நம்ம ஃபேமிலி பிள்ளைங்களும் வந்தாங்கன்னா நல்லாவும் என்ஜாய்மெண்ட்டும் பண்ணுவாங்க. சரி வாங்க, இன்னும் நல்லா தெளிவா வீடியோ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம பேர் சொல்லுங்கம்மா. சாந்திங்க சார். சரிங்கம்மா, சொல்லுங்கம்மா நம்ம கடையை பத்தி. கடையில நாட்டுக்கோழி, பண்ணைக்கோழி, எலும்பு குழம்பு, குடலை, ரத்த பொரியல், 5 வகையான கறிங்க சார். 100 ரூபாய்க்குங்க சார். இங்கேயே உட்காந்து சாப்பிட்டா 100 ரூபாங்க சார். வெளியில வாங்கிட்டு போனோம்னா 120 ரூபாங்க சார். ஓகேங்கம்மா, நீங்க சமைச்ச கறியெல்லாம் கொஞ்சம் பார்க்கலாங்களாம்மா? பாருங்க சார். சரிங்கம்மா, காட்டுங்கம்மா. இதாங்க சார், இது குடல் கறிங்க சார். சரிங்கம்மா. எதுக்குமா? இது தலைக்கறி. ஓகேங்கம்மா. அதே பண்ணைக்கோழி. ஓகேங்க. இது நாட்டுக்கோழி. ஓகேங்கம்மா. இது கறி குழம்பு. கறி குழம்பு. ஓகே. ஆமா, இது கூட வந்து ரத்த பொரியல் இருக்கு. ரத்த பொரியல் இருக்கு சார். நான் ரெடி ஆகுங்க சார். சரி, வரீங்க. நான் இங்க தான், அரியனூர்ல தானே இருக்கோம். அரியனூர்ல லட்சுமில இருக்கோம். ஃப்ரெண்டுக்கு வந்து பர்த்டே, அதனால சாப்பிட்றதுக்கு கடை தேடிட்டு இருந்தோம். இங்க பக்கத்துல லோக்கல்ல ஒரு அண்ணா சொன்னாங்க, 3 அன்லிமிட்டெட் சாப்பாடு 5 கறின்னு 100 ரூபா சொன்னாங்க. அங்க இருந்து நாங்க இங்க வந்துட்டோம். இப்ப வந்து நானே இவன் நாங்க 5 பேர் தான் வந்தோம். போன் பண்ணி நல்லா இருக்குனால இன்னும் 2 பேர்த்த கூப்பிட்டு மொத்தம் 8 பேரா வந்திருக்கோம். சரி, சாப்பிட்டோம், நல்லா தானே இருக்கு. திருப்தியா இருக்கு. அது இல்லாம எப்படி காட்டேஜ் எப்படி இருக்கிறோம் தனியா, அந்த மாதிரி இயற்கையா இருக்கு. காத்து சூப்பரா இருக்கு. சாப்பாடு நல்லா இருக்கு. என் பேர் வந்து சக்திவேல் முருகங்க. ஏற்கனவே பாக்குத்தட்டு கூட்டம்னு வச்சிருந்தோம். சாப்பாடு வந்து சிறப்பாக தரணும்னு சொல்லி ரொம்ப நாளாவே ஆசை. அதுக்கு ஒரு வாய்ப்பா இதை பயன்படுத்திக்கலாம்னு சொல்லி 5 வகையான கறி, தலைக்கறி, குடல் கறி, ரத்த பொரியல், நாட்டுக்கோழி, பிராய்லர் கோழி, 100 ரூபாய்க்கு அளவில்லா சாப்பாடு. எவ்வளவு வேணாலும் சாப்பிடணும். இது ஒரு சேவை மனப்பான்மையில தான் தொடங்கியிருக்கேன். எல்லாம் எந்த ஜனங்களா இருந்தாலும் வந்து சாப்பிட்டோம். குறைஞ்ச விலையில ஒரு கறி வகையான சாப்பாடுங்கிறதுக்காக தான் அறுசுவை விருந்துன்னு வச்சிருக்கேன். அதாங்க ஒரு சேவை மனப்பான்மையோட ஆரம்பிச்சது. ஆட்கள் அதிகமாக எனக்கு ஒரு குறைஞ்ச வருமானம் இருந்தால் போதும். வேற ஒன்றும் இதெல்லாம் இல்லை. நல்ல சாப்பாடு ஜனங்களுக்கு கொடுக்கணும், சிறப்பா இருக்கணும், அந்த ஒரு எண்ணம் மட்டும்தானே வழியே. மற்றபடி இது என்ன கூடுதல் பண்றதெல்லாம் இல்லை. சிறப்பா இருக்கிற மாதிரி பண்ணிக்கிறேன். ஜனங்களுடைய ஆதரவு இருந்தா இந்த மென்மேலும் வளர்ந்து நல்லபடியாக என்ன சிறப்பாக செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இது ஒரு வாய்ப்பா நான் பயன்படுத்திக்கிறேன். என்ன டைம்க்கு ஆரம்பிக்கிறேன், என்ன டைம் க்ளோஸ் பண்ணுவீங்க? 12 மணிக்கு ஆரம்பிக்கிறேங்க. மதியம் 12 மணிக்கு ஆரம்பிச்சு 3 மணிக்கு க்ளோஸ் பண்றோம். கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தா ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் அப்படி முன்ன பின்ன இருக்கலாம். ஆமா, எல்லா நாளுமே கடை இருக்குங்களா? எல்லா நாளுமே விடுமுறை கிடையாது. எல்லா நாளுமே இருக்கு. ஏன்னா ஜனங்க வந்து ஏமாந்து போயிடக்கூடாது, விடுமுறை விட. அதனால கரெக்டா செஞ்சுட்டு. இப்ப நம்ம என்னென்ன கறி கொடுக்குறீங்க அதை கொஞ்சம் பார்க்கலாங்களா? பார்க்கலாங்க. சாப்பாடு பாருங்க. ராஜபோகம் பொன்னி அரிசி 1500 ரூபா சிப்பம் ஆகுது. 26 கிலோ 1500 ரூபா ஆகுது. ஏன்னா இதுலயும் எதுலையுமே காம்ப்ரமைஸ் பண்ணாம சிறப்பா தண்ணுங்கிறதுக்காகவே நல்ல அரிசியாவே போட்டிருக்கேன். எல்லா அரிசியுமே எதுவுமே வந்து குறை வைக்க கூடாதுங்கிறதுக்காக. சார், இது வந்து பிராய்லர் கோழிங்க. இது பிராய்லர் கோழி. இது ரத்த பொரியல். இது வந்து தலைக்கறிங்க. தலைக்கறி. இது வந்து குடல் கறி. இது நாட்டுக்கோழி. 5 வகையான கறி. சாப்பாடு அளவில்லாம சாப்பிடலாம். இதுல வந்து எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லை. எல்லாமே வந்து ஒரிஜினலான பொருள் தான். ஆமா, எல்லாம் வந்து
நாமளே செஞ்சு தயார் பண்ணி ரெடி பண்ணி தான் செய்கிறோம். அரிசி கரைச்சல்லாம் நாமளே தான் செய்கிறோம். சரி. அதுதான் செய்கிறோம். ஓகே, ரொம்ப நன்றி. சரி, வாங்க பார்க்கலாம். சாப்பிட்றவங்களுக்கு பச்சை கலர் டோக்கன், சரிங்க. பார்சல் வாங்குறவங்களுக்கு கூட பார்சல் வந்து 120 ரூபா. அது 120 அந்த டப்பாவுக்காக அதிகம். ஓ, டப்பால அந்த போட்டு. பார்சல் வந்து 120 ரூபா சார். 120 இந்த டப்பாவில் போட்டு 5 சாப்பாடு ஃபுல்லாக போட்டு அதுக்கு மேலே 5 வகையான கறி வச்சு கொடுத்துரும். டப்பாவுக்காக 20 ரூபா, அப்படிங்களா? அவ்வளோதான். மற்றபடி இங்கே சாப்பிட்றவங்க யாருக்கும் 100 ரூபா தான். 100 ரூபாய் தான். வாழை இலை போட்டு செய்யணும். வாழை இலை. வாழை இலை போட்டு தலைவாழை இலை போட்டு செஞ்சு தரோம். ஓகேங்க, ரொம்ப நன்றி. ஓகே. அறுசுவை விருந்துன்னு சொல்லி சொன்னாங்கன்ட்டு வந்தோம். ஓகேங்க. வந்து பார்க்கும்போது மன நிறைவோட நல்லா இருக்குது, டேஸ்டாகவும் இருக்குது. ஓகே. எங்க நீங்க வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. எங்க நீங்க வரீங்க? நாங்கள் பாலப்பட்டிலேருந்து வரோம். மாறுபட்டு. ரொம்ப நன்றிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தான் வந்து சாப்பாடு ரெடி பண்ணி சாப்பிட்டுருக்கோம். நம்மளும் போட்டுட்டு இருக்கிறாங்க. எப்படி இருக்கு நானும் சாப்பிட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்க. இருக்கும். ஓகே, சரி வாங்க போய் சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளும் பிளேட் வாங்கியிருக்கோம் சாப்பிடலான்னு. எப்படி இருக்குன்னு வந்து வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மட்டன் தலைகறிங்க எப்படி இருக்கு பாருங்க. ரொம்பவும் நல்லா வெந்து நல்லா மெதுமெதுன்னு இருக்கு பாருங்க. கறியெல்லாம் எல்லாமே நல்லா இருக்கு. சரி பாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் தலைகறி தான். அது முதல்ல சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சத்தமா இருக்கு. குழஞ்சின் தலைகறி நல்லா உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா போட்டி. அதாவது இவங்க கொடுக்குற அந்த 5 வகை இதுலயே பார்த்தீங்கன்னா கிரேவிலாம் இருக்கு. அதுவே சொல்ல போனால் பஸ் சாப்பாடு சரியா போயிடுது. அதுக்கப்புறம் நம்ம வேணுனாலும் அன்லிமிட்டட் தாங்க சாப்பாடு, பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் குழம்பு எல்லாமே இருக்கு. சரிங்க, வாங்க இப்போ வந்து போட்டி சாப்பிடலாம். போட்டி நல்லா இருக்கு. போட்டியும் நல்லா டேஸ்டா சூப்பராக இருக்கு. இந்த ரெஸ்டாரண்ட் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் மாவட்டத்துல இருந்து ஆட்டியாம்பட்டி போகிற வழியில் வீரபாண்டியில் தான் இருக்கு. இந்த இடத்தோட லொக்கேஷன் மற்றும் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். கண்டிப்பாக அதில் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு. ஒரு தடவை இந்த ரெஸ்டாரண்ட் வந்து விசிட் பண்ணி பாருங்க. சரிங்களா? ஓகே பாய். இது வீடியோ ரொம்ப நேரம் பார்த்ததுக்கு ஓகே பாய் பாய்.